சாமுக்கு இந்த மொபைல் வந்து கீழே கிடச்சிச்சு. இது என்னன்னா யாரோ ஒருத்தர் வண்டியில் போனார் போல், மொபைல் வந்து கீழே விழுந்துருக்குது. உளுந்து ஸ்பீடில் லாரி ஏறி இருக்குது. அதனால் மொபைல் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்குது. யாருன்னே தெரியலையாம், ரோட்டில் கலந்துச்சான். அதான் எடுத்துகிட்டு வந்துட்டு சாம் வந்து சிம்மை வந்து மொபைலில் போட்டிருக்காரு. யாராவது அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ரெடி பண்ணலாம், ரெடி ஆயிடலாமா? டிஸ்ப்ளே மவுண்ட் ரெடி ஆகும். தெரியல, இது ஆன்ல இருக்கு ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. என்ன கம்பெனி இது தெரியல. இப்படி ஒரு மொபைல் பார்த்ததும் இல்லை. எதுனா இருக்கும், ரெட்மி ரூட்டு. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு மொபைல் காணாமல் போச்சுன்னா, எப்பா எங்கள் மொபைல் காணாமல் போச்சு. இது டிஸ்பிளே என்ன வரும், 1500 ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்படியாமா? அப்போ மொபைல் ஏதாவது டீட்டெயில், முக்கியமான டீட்டெயிலோட இருக்கலாம் அவங்களுக்கு. ஆமாம், பேங்க் ஏதாவது இருந்தால் என்னம்மா பண்ணுறது? பாவம். கால் பண்ணணுன்ட்டு சாம் வந்து சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல நம்ம கரெக்டாக? பைபாஸ். பைபாஸா? எந்த பைபாஸ்? எதுக்கு எனக்கு இன்டர்வியூ எடுத்துன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. எந்த பைபாஸ் தங்கம்? மஞ்சப்பாக்கம் பைபாஸா? சிம் என்ன போட்டிருந்தாங்க? ஜியோவும் ஒரு விஏவும் போட்டிருந்தாங்க. எங்கள் மொபைல் விழுந்துச்சே, நல்ல வேலை. நான் ஃபோன் போட்டே இருந்தேன், எனக்கு தோணுச்சு. அந்த மொபைல் அப்புறமா ஒருத்தர் வில்லிவாக்கத்தில் எடுத்து வச்சுருந்தாரு. அவர்கிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்டு சாம் இது வாங்கிட்டு வந்தார். அம்மா, எங்கள் அம்மா பாக்கியம்மா போனாங்க, என்னுடைய மாமியார். என்ன பாப்பம்மா? அதனால் மொபைல் காணாமல் போனாலே பாவம், அவங்க எப்படி பதறுவாங்கன்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு. நம்ம ஒரு காசு போட்டு ஒரு 15,000 20,000 மொபைலை வாங்குகிறோம். அது காணாமல் போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம். அதில் நம்ம ஜிபே யூஸ் பண்ணுறோம், இப்போலாம் எல்லாமே யூஸ் பண்ணுற மொபைலை தான். இன்னுமே தேடாமல் இருக்கிறாங்க, ஃபோன் அடிக்காமல் இருக்கிறாரு. சரி, நீங்கள் போகும்போதே கண் எதில் விழுந்துச்சாமா? நான் போகும்போது இருந்தது ஃபோனு. யாரும் இருக்குமா, யாரும் வருவாங்க பார்த்தேன், யாரும் வரமே தெரியல. நான் திருட்டு ஃபோனு போட்டுட்டு போயிட்டாங்களா? ஆனால் அது திருட்டு ஃபோன்லாம் இருக்காது. நம்பரும் எடுத்து போட முடியல, ஏன்னா அவர் நம்பர் போட்டு வச்சுக்காரு சாம். நம்மளால அந்த மொபைல் வந்து யார் நம்பர் எடுக்க முடியாது என்னமா? சிம் நம்பர் இருக்கும், இப்போ எதாவது சிம்மில் போடுறாங்க, எல்லாம் மெயிலையும் அது சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்காங்க. அப்போது டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு வீடியோஸ் எடுத்தேன், என்னுடைய மொபைல் சரியில்லைனால எல்லாமே கட் ஆகிடுச்சு. வீடியோ டக்குன்னு கட்டாயி பேக்கப் ஆகிடுச்சு. அதனால் சரி, இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் வருதோ இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ லைட் எரியல இந்த கேமராவில். ஃபோனே வரல, இன்னும் தேடாமல் இருக்கிறாங்க போல. என்னம்மா? அதான் நான் சொன்னேன், யாராவது ஒய்ஃபு அது மாதிரி இருந்தால் ஃபோன் போடுங்க, கேளுங்க. நம்பர் காட்டாது சாம் சொன்னார். சுக்குநூறும் வச்சிருக்கு. பாக்கெட்லேருந்து விழுந்துருச்சு போலல. என் பாப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் பாயசம் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ் வந்துருக்காங்க. எங்கள் மருமக அரிசி வந்து எங்கள் நிர்மலாக்கா வீட்டுக்கு போயிருக்கிறான். இப்போ ஜோசுவா இருக்காங்க, அங்கே போயிருக்கிறான். வந்து அவர் கூப்பிட்டு போயிட்டாரு. ஆயாவும் வந்தாங்க வீட்டுக்கு. பிரியாணி வாங்கிட்டு வரந்தானே சொன்னேன், நீ அங்கே இருக்காமல் இங்கே வந்துட்டேன். நாங்கள் ஆயாவும் ஜோசுவாவும் வண்டியில். அப்புறமா ஆயா அவங்க சாப்பிட்டாயா அப்படி சொன்னேன் நான். பென்னி வண்டியில் தண்ணி எடுத்துட்டு வந்தான் ஜோசுவாமா. அப்புறமா இங்கேருந்து நடந்தே போயிட்டாங்க 3 பேரும் அக்கா வீட்டுக்கு. பாருங்க, நடந்தே போயிட்டு அப்புறமா அக்கா பைபிள் காலேஜ் வந்தால் தான் வருவேன். நாங்கள் தலைவலிக்குது அக்காவுக்கு பயங்கரமா. இதை சொல்ல, வெயில் ஃபுல்லாகவே தலைவலிக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர பாருங்கக்கா அப்படின்னா. இன்றைக்கி வரமாட்டேன் கோரி, வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் வரும், வாங்க போகலாமா வெளில? நீ போ, என்னையே கூப்பிடுற. சரி பாய். போய் சொல்லு குட்டி. நான் போயிட்டு பாயசம் செய்யணும். நானும் வீட்டில் தான் போயிட்டு வந்தேன், தலைவலி. இங்கே காட்டுங்க உங்கள் என் மூஞ்சி கழுவுங்க. கரெக்டாக கரெக்டாக ஆகிட்டீங்கம்மா. அந்த ஃபேஸ் வாஷ் போட்டு காலி பண்ண. ஒரு வேலை செய்யாது, வெயில் அவ்வளோ அடிக்குது.
கதை என்னாச்சுமா? எதுமா? எது வேணும்? எது வேணும் சொன்னா தானே வைக்க முடியும். மோட்டு பட்டில் பார்த்தாங்க, அப்புறமா குக்கு டிவி பார்த்தாங்க. அவ தூங்கிட்டா. என்னவா வைக்கிறோம் சொல்லுங்க. இதுவா? இது பேய் கதையாம ஏதோ சொன்னா பாப்பா. ஈச்சப்பழம் காலையில ஈச்சப்பழம் போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டாங்க பிள்ளைங்க. இவங்க நாளைக்கு ஊருக்கு போறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கீங்க. விபிஎஸ்க்கு வந்தாங்க பிள்ளைங்க. பக்கத்தில் தான் வீடு. நாளைக்கு இவங்க ஊருக்கு போகிறாங்க, வேலூர். அவர் தூங்கிட்டாரு. பாயில் படுத்தா அங்கே படுத்து கிடக்குறான். சரி எழுப்புனா எஞ்சிருவான்ட்டு அப்படியே விட்டுட்டோம். அதெல்லாம் வேலை இருக்கா? சரி டைல்ஸ் எதாவது படுத்து தூங்கலாம். இதான் பேய் போல. திவ்யாக்கு அந்த பேய் பார்த்து பயமா இருக்கா? என் மருமக அங்க போயிருக்கான். சரி நான் சொன்னேன் நாளைக்கு ஊருக்கு போறனால இன்னைக்கு நான் உங்களுக்கு அக்கா பாயசம் செஞ்சு தரேன். பால் பாயசம் சொல்லியிருக்கிறேன். நல்லா ஜவ்வரிசி எல்லாம் ஊற போட்டேன். பாயசம் போய் செய்யணும். வேலைக்கு போயிட்டு வந்தாரு. வந்துட்டு அவ்வளோதான் பைபிள் காலேஜ் கிளம்பிடுவோம். இன்னும் 1 hour இருக்கு. மணி 4:40 ஆக போகுது. விமல்மா நீ எந்த கிளாஸ் போற? 3வது போறியா? இப்ப 4வது போற. அக்கா வந்து